மார்னிங் गाइस. இன்னைக்கு நம்ம நீலாங்கரை பீச்ல இருக்கோம். இங்க ஒரு சூப்பரான ஸ்பாட் உங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். அது யாருக்கு தெரியுமா? என்னோட பைக் லவர்ஸ்க்காக. சோ இன்னைக்கு முறுக்கிடலாமா? பைக் சோஷியல் गाइस, இவங்க தான் நம்ம தமிழ்நாடோட சவுத் சைட் பிக்கஸ்ட் சூப்பர் பைக் ஷோரூம். அண்ட் இன்னைக்கு நம்ம இவங்கள தான் போய் பார்க்க போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு. வாங்க गाइस, என்னாலே நம்ம உள்ள என் கண்ணு முன்னாடி இருக்குது BMW எஸ் 1000 RR. சத்தியமா நம்பவே முடியல गाइस. ஐயோ, என்னோட ட்ரீம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி. அண்ட் நீங்க இந்த பைக்கை இப்போ பர்ச்சேஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்குள்ள ஆன் ரோட் ரேட் வந்து 33 lakhs गाइस. இப்போ இந்த பைக் நீங்க வாங்கணும்னா ஆன் ரோட்ல, அண்ட் இவங்க வந்து இங்க நீங்க வந்து வாங்கணும்னா அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணி நல்ல ரேட்லயே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நீங்க எவ்வளவு நீங்க வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் இவங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இவங்க வந்து எக்ஸாஸ்ட் எல்லாம் வந்து மாடிஃபைலாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப செமையா இருக்கு. சவுண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 cc அல்டிமேட்ல. வயிற்றுக்குள்ள போட்டு முழுங்கிடலாம் நினைச்சேன். அந்த லெவல்ல வேற மாதிரி. ஐயோ வேற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. பேசாம பைக் ஓட்ட கத்துக்கலாமா गाइस? இந்த பைக்கை நான் வாங்கணுமா? அச்சோ, இந்த பைக் ஓட்டி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப கீழே கமெண்ட் பண்ணுங்க. அச்சோ ஒரு ரைடர் ஆகுறேன். गाइस, அஜித் குமார் சார் சைன் பண்ண டி-ஷர்ட்டை யாராவது இவ்வளவு க்ளோஸா பார்த்திருக்கீங்களா? என்னால நம்ம உள்ளடா தல அஜித் பண்ண சைன். வாட்? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நம்ம தலை ஃபேன்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கும். இப்போ நான் உட்காந்துருக்கல இந்த பைக்கு, இது வந்து தலை உட்காந்துருந்த பைக்கு அப்படின்னு சொல்லலாம் நினைச்சேன். பட் அவர் வந்து உட்கார்ல கைஸ். ஆனா அவர் வச்சிருந்தது வந்து இதை விட ஒரு மாடல் கம்மி. BMW X 1000 அவர் வச்சிருந்த வருஷன். நம்ம உட்காந்துருக்கிறது வந்து 1250 R BMW ஓடுது. அல்டிமேட் கைஸ். இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் கைஸ். சின்ன வயசுலாம் அப்பாவோட வண்டியில இருக்கும் போது நமக்கு காலே எட்டாது. அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இப்பயும் இருக்கேன்னா. இங்க பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கா. நான் ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஃபீல் பண்றேன். இவன் ஏறலோ மாடு மாதிரி இருக்கான் गाइस. இப்போ இவனோட சவுண்ட் கேட்கலாமா? ஓ गाइस, சோமையா இருக்காங்க. இது அதுன்னு தெரியுதா? அல்டிமேட்டா இருக்கா இவன். ரோட்ல போகும்போது வேற மாதிரி இருக்கும்ல, எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க. गाइस, இப்போ நம்ம ஹாட்டான க்ரூஸ் பைக்கை பார்க்கலாமா? இதுதான் நம்மளோட ஹார்லி டேவிட்சனோட ஃபேட் பாய். பேர்லயே தெரிஞ்சிருக்கோம், குண்டு பையன் गाइस. இவன் குட்டி எங்க பாருங்க, என் கால்லாம் ஆயிட்டுது. ஆனா என்னால தூக்க முடியாது சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். இவங்க தான் இருக்கிறதுலே அதிகமான சிசி 1860 சிசி இவங்க. ஓ மை காட், BMW அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டான். அண்ட் இந்த பைக் எதுல ரொம்ப ஃபேமஸ்னா, லாங் ட்ரிப் நீங்க போகணுமா, அப்புறம் ஜாலியா அப்படியே சில்லா போகணுமா, நம்ம பையன் தான் கரெக்டான பையன். ஸோ நீங்க வந்து சிம்லா ஊட்டி எங்கேயாவது போறீங்க பைக்ல அப்படின்னா வாங்க. அப்போ இந்த பேட் பாயோட பேசிடலாமா? தமிழ்நாடோட டாப் ஸ்பீட் பைக் சொல்றாங்களே, ஆப்பியாவா? அதெல்லாம் ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த இதுல இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இருக்கிறதுல வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ட்ராம்ப் ஸ்ட்ரீட் இருக்கு. என்னது ட்ராம்ப்? ட்ரம்ப் गाइस, ட்ரம்ப் புது ஒரு பைக் விட்டுருக்காரு. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது கிடையாது. ஆனா இதோட பேர் என்னன்னா சொன்னீங்க? ட்ரையம்ப் தானே? ஆமா, ட்ரையம்ப். இவன் ஒரு நேக்கட் பைக் गाइस. இவன் வந்து 1300 cc ஆனா 1200 cc. இவன் தான் வந்து அயபுசாலாம் ஒண்ணுமே கிடையாது பக்கத்துல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றான்.
கைஸ் மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் தட்டுங்க. ஏன்னா இது நம்ம டாம் க்ரூஸ் யூஸ் பண்ண பைக்ல ஒன்று. டாம் க்ரூஸ்னா அந்த பிராண்ட்ல ஒன்று. மொத்தமாக அந்த பைக்கே 20 பைக் தான் உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு வைட்ல 20 பைக் தான் வந்து மேக் பண்ணாங்கன்னா அதில் ஒன்று தான் இப்போ அச்சு உட்காந்துருக்க இந்த பைக்கு. எவ்வளோ ப்ரௌடாக இருக்குல்ல, நம்ம டாம் க்ரூஸ் ஓட்டுனதான். அவர் இது ஓட்டல, இது மாதிரி ஒன்று நம்ம ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த பைக்குக்கும் இந்த பைக்கு உள்ள டிஃப்ரென்ஸை. ப்ரோ ரேஸ் பைக்னா வந்து இந்த 2 பைக்ல இப்போ நான் ஸ்ட்ரீட்ல ஓட்ட போறேன்னா எதை எடுத்துட்டு போகணும், நான் ஒரு ரேஸ் போறேன்னா எதை எடுத்துட்டு போகணும்? ரேஸுக்கு போனால் நம்ம இந்த ஸ்ட்ரீட்டு தான் எடுத்துக்கணும். ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இவன் எடுத்துட்டு போகலாமா? கண்டிப்பா தேய்ச்சிருங்கல்ல, ஓட்ட தெரியுமாச்சோ. இது இது வந்து அப்பனா இது வந்து ரேஸ் பைக்கா? இல்லை, இது வந்து நம்ம நார்மலாக வந்து ரேஸும் ஓட்டலாம், ட்ராவலிங்க்கு எதுவும் பண்ணலாம், நம்ம ட்ரிப்பும் அடிக்கலாம். எடுத்துட்டு போலாமா? இவனோட ரேட் வந்து 21 லட்ச ரூபாய் ஆன் ரோடு. அண்ட் இவனோட பிரைஸ் வந்து 26 லேக். சிஎம் வந்து 2026 தான் வந்து சிஎம் ஆனாரு. அந்த ரேட் தான் இவனுக்கு கொடுக்கலாம். டக்குன்னு கனெக்ட் பண்றேன். இது ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் 750. இது வந்து 16 மாடல். நான் உட்காந்து இருக்கிறது 17 மாடல் அண்ட் பக்கத்தில் இருக்கிறது 19 மாடல். ஆனால் இங்கே இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பைக் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. கவாசாக்கி இருக்கு, நம்ம சுசுகி ஹயபுசா, BMW, ஹார்லி டேவிட்சன், ட்ரையம்ஃப், அப்புறம் பென்லி கூட இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் 600cc இருக்கிறதால சூப்பர் பைக்காக கன்சிடர் பண்ற நம்ம ராயல் என்ஃபீல்ட் கூட இங்கே இருக்கு. அண்ட் கைஸ், நீங்க பைக் சோஷியலோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இவங்களோட அப் டு டேட்டை அதில் தான் கொடுப்பாங்க. எந்த பைக் உள்ள வருது, எந்த பைக் சேல் ஆகுதுன்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் அங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைக் எதுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அச்சு, ஒருவேளை எனக்கு பிடிச்ச பைக்கு நான் வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணியும் கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கு. ப்ரீ ஓன்டு சூப்பர் பைக்ஸ்னாலே நம்ம பைக் சோஷியல் தான். ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு சவுத்தோட பிக்கஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் சூப்பர் பைக் ஷோரூம் வச்சிருக்காங்க. ஓகே கைஸ், நான் ரைடு கிளம்புறேன். இந்த ரைடு எங்கே போய் முடியும் தான் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த வீடியோ முடிய வேண்டிய டைம் வந்துருச்சு. அதனால நாளைக்கு எல்லாரையும் 6 மணிக்கு ஷார்ப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை ஃப்ரம் அச்சு.